வணக்க மக்களே, நாங்கள் ஒரு எந்த மாதிரியான சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த பாலியல் குற்றங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கேட்க தோணுது. தினம் தினம் எத்தனை பேர் இந்த பாலியல் குற்றங்களால் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்த பாலியல் குற்றங்களை இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்னதான் தீர்வு? அரசாங்கம் நிச்சயமாக சட்டங்களை இறுக்கமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போல போதை வஸ்து பொருட்களை முற்றாக அழிக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் தன்னுடைய பெற்றோர்கள் சில விடயங்களை பெண்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை நிச்சயமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதிகளவான பெண்கள் தினம் தினம் பாலியல் சேட்டைகளுக்கு உட்பட்டு பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். அவ்வாறுதான் உங்களுடைய மனதை பதற வைக்கும் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது கண்டியிலே. இது தொடர்பான காணொலியை விரிவாக பார்க்கலாம், வாருங்கள். கண்டி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் அதுபோல் மாத்தளை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையனும் காதலித்து வந்திருக்கின்றார்கள். அப்பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காதலர்கள் உண்மையாகவே காதலிக்கும் போது வெளியில் மீட் பண்ணுறது வளமை. அதே மாதிரி அந்த பையன் அந்த தன்னுடைய காதலியை சொல்கிறான், நீங்கள் மாத்தளையில் இருக்கிற பில்மோவாவிற்கு வாங்க, நாங்கள் அங்கே 2 பேரும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காதலன் காதலிக்கு சொல்கிறான். அப்போ காதலி என்ன யோசிப்பா, நிச்சயமாக 2 பேருக்கும் இருக்கின்ற அந்த லவ் காதலன் சொல்கின்ற போது அவாவுக்குமே ஒரு ஏக்கமாக இருக்கும், நான் எப்படியாவது போய் காதலனை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவாவும் ஓம் அப்படின்னு சொல்லி போட்டு காதலன் கூப்பிட்ட மாத்தளையில் இருக்கிற அந்த வில் மூவாவிற்கு காதலி வருகை தருகின்றார். அப்போது அங்கே 2 பேருமே மீட் பண்ணுறோம். அந்த இடத்துல மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குன்னு சொன்னால், அதுக்கப்புறம் காதலன் சொல்கிறான், நாங்கள் இங்கே இருந்தால் எங்களுக்கு ப்ரைவசி அவ்வளோவா இருக்காது, அதால் நாங்கள் என் ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்குது, அங்கே நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி காதலியை அவர் கூப்பிட்றார். அப்போ காதலன் கூப்பிட்டா நிச்சயமாக காதலி என்ன செய்ய போகிறா, மறுப்பு தெரிவிக்க போகிறதில்லை. மறுப்பு தெரிவிக்காமல் காதலியும் அவரை பின்தொடர்ந்து போகின்ற போது நம்பிக்கை என்ன சொன்னால், காதலன் தன்னுடைய வருங்கால கணவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் காதலி அந்த காதலுடன் செல்கின்ற போது அவர் ஒரு 3 மாடி வீட்டில் மேல் தட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிறார். அப்போது அங்கே கொண்டு போய் தன்னுடைய காதலியை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குகின்றார். எவ்வளோ ஒரு கொடூரமான செயல்! காதலன் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்து சென்ற அந்த பெண் கொஞ்சம் கூட இந்த விஷயத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாள். அதாவது ஒருவருடைய அனுமதி இன்றி இன்னொருவரை தொடுதலோ அல்லது பாலியல் சேட்டைகளை விடுவதோ உண்மையாகவே பாலியல் குற்றம் அப்படின்னு சொல்லப்படும். அது மட்டும் இல்லை, அவன் மாத்திரம் அந்த பெண்ணை வற்புணர்வுக்கு உட்படுத்தியது மட்டும் இல்லாமல் தொலைபேசியினூடாக தன்னுடைய நண்பர்களையுமே அவன் அங்கே வர சொல்லி அவர்களாலும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குகின்றார்கள். இந்த கொடுமையை பாருங்கள். உண்மையிலேயே அந்த பையன் நிச்சயமாக நான் சொல்வேன், அது அந்த பெண்ணை அவன் காதலிக்கவே இல்லை. அவளை எப்படியாவது வன்புணர்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக திட்டமிட்டு இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றான் என்பதுதான் உண்மையிலேயே உண்மை. அந்த நேரத்தில் அவனுடைய காதலி அந்த பெண் எவ்வளவான மனவேதனைகளை அனுபவித்திருப்பார் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே நினைச்சு பார்க்கும்போது கூட எங்களுடைய மனம் குமுறுகின்றது. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அதோட அந்த பெண்ணை சித்திரவதைக்கு உள்ளாக்காமல் விடாமல் அதன் பின்னர் அங்கிருந்து இன்னொரு வீட்டிற்கு அந்த பெண்ணை கொண்டு போயிருக்கின்றார்கள். கொண்டு போய் அங்கே வச்சும் அந்த பெண்ணை இரவு பூராகவும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள். இது ஒரு எந்த விதமான மனநிலை என்று சொல்லி நாங்கள் யோசிக்க வேண்டும். இதற்கு காரணம் நிச்சயமாக அவர்கள் ஏதாவது ஒரு போதைப் பொருளை பாவித்திருக்க வேண்டும் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். இதன் பின்னர் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பெண் அங்கிருந்து மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி அந்த இடத்தை விட்டு தப்பித்து வெளியேறுகின்றார். உண்மையிலே அந்த பெண் அவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவித்த பின்னரும் கூட அந்த பெண் அந்த இடத்தை விட்டு தப்பித்து வெளியேறுறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கடவுள் அந்த பெண்ணுக்கு உதவி செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அந்த பெண் தப்பித்து கண்டிக்கு பேருந்தினூடாக செல்கின்ற போது அந்த பெண்ணுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்திருக்கின்றது. அப்போது அவளுக்கு இரத்தப்போக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் அந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார். கண்டியில் இருக்கின்ற உடவந்த வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்படுகின்றார். அந்த பெண்ணாக போய் அந்த வைத்தியசாலைக்கு சென்றாரோ அல்லது அங்கிருந்த பயணிகளால் அந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாரோ என்னவோ எங்களுக்கு சரியான தகவல்கள் இல்லை. மேலதிக சிகிச்சைக்காக அந்த பெண்ணுடைய மேலதிக சிகிச்சைக்காக கண்டியிலே இருக்கின்ற ஒரு தேசிய வைத்தியசாலைக்கு அவசர சிகிச்சை பிரிவுக்கு அவர் மாற்றப்படுகின்றார். அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய உடல்நிலை எவ்வாறாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பெண்ணை அனுமதிக்கப்பட்ட பின்னர் அந்த பெண்ணை பரிசோதிக்கிற அந்த டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அநீதியை எங்களுடைய சட்ட வைத்தியரிடம் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வைத்தியம் பார்த்த டாக்டர்
கூறுகின்றார் அந்த யுவதிக்கு. அப்போது அந்த பெண் தனக்கு நடந்த கொடூரத்தை அந்த சட்ட வைத்திய அதிகாரியிடம் அவர் தெரிவிக்கின்றார். அதன் பின்னர் போலீசாருக்கு வாக்குமூலம் கொடுக்கப்படுகின்றது. பின்னர் போலீசார் தங்களுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நடவடிக்கைகளிலே முதற்கட்டமாக அந்த இரண்டாவதாக அழைத்து வரப்பட்ட வீட்டினுடைய உரிமையாளர் 55 வயதான ஒரு உரிமையாளர் கைது செய்யப்படுகின்றார். இவ்வாறு 3 பேர்கள் இணைந்து அந்த காதலனும் சேர்ந்து இந்த பெண்ணை இவ்வாறு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கின்றார்கள். போலீசார் உடனடியாக செயற்பட்டு அந்த 4 சந்தேக நபர்களையும் கைது செய்திருக்கின்றார்கள். நாளைய தினம் வழக்கு நாவல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்கள். உண்மையிலே இது ஒரு எவ்வளவு கொடூரமான சம்பவம். இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள்.